நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மே 6ஆம் தேதி முதல் மே 12ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. 7/5/2024 சர்வ அமாவாசை திதி வருகிறது. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. மீன ராசியினுடைய அதிபதி குரு பகவான் இது நாள் வரைக்கும் மேஷத்தில் 2ஆம் இடத்துல இருந்தார். மிக மிக சிறப்பாக இருந்தது, உன்னதமாக இருந்தது, உயர்வாக இருந்தது. இப்போ இனி இருக்காதா? ஏன்னா 3ஆம் இடம் போயிட்டார். 3ஆம் இடம் என்பது முக்கால் சுகம்தான். ஸ்தான பலம் இல்லை, ஆனால் பார்வை பலம் உண்டு. குருவுக்கு குரு பார்க்குற இடம்லாம் கோடி புண்ணியம். 7ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார், சூப்பர். 9ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார், 11ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். முக்கியமான இடங்கள் நல்லா இருக்க போது. அப்போ இந்த மீன ராசிக்கு இந்த வார கிரகங்கள் அற்புதமான பலன்களை வாரி வழங்கும். குரு பயிற்சி ஆகிடுச்சு, 2லேருந்து 3க்கு போயிடுச்சுன்னு வருத்தப்படாது. ஒரு பக்கம் உங்களுக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு. 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் சுற்று, 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2வது சுற்று. இப்போ முதல் சுற்று நடக்குன்னு சொன்னால் கொஞ்சம் படிக்கிற பிள்ளைகள் சரியாக படிக்க மாட்டாங்க, மார்க் எதிர்பார்க்குற மார்க்கு வராது. வாழ்க்கையில் கொஞ்சம் அவங்கள புஷ் பண்ண வேண்டிய சூழ்நிலை. 2வது சுற்று என்பது 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நடக்கும். அது பொறுத்தவரையிலையும் பார்த்தா வாழ்க்கை இதுதான், பாதை இதுதான், பயணம் இதுதான் உங்களுக்கு ஒரு வழி வகுத்து விட்டு போகும். வேலை, உத்தியோகம், தொழில், திருமணம் போன்ற விஷயங்கள் நல்லது நடந்து நல்லா அற்புதமாக செஞ்சு விட்டு போகும். உங்களை பொறுத்தவரையிலையும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வ சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. உங்களை பொறுத்தவரையிலேயே ராகு ராசியில் இருக்கிறது ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும். எந்த ஒன்றுத்தையும் எடுத்தோமா செஞ்சோமான்னு செய்ய மாட்டீங்க. ஐயோ ஒன்று இதை விட பெருசாக செய்யணுமே இது அப்படின்னு பெருசாக யோசனை பண்ணி அப்போ டிலே ஆகும். காலதாமதம் எடுத்து கட்சியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால் எடுத்த உடனே செய்யணும் அப்படின்னு நீங்கள் பிரயாசப்படணும், செய்யணும். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இது நாள் வரைக்கும் கேது போய் பார்த்து இருந்தார். சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்தது, நண்பர்கள்கிட்ட பிரச்சனை, கூட்டு தொழிலில் பிரச்சனை இருந்தது. ஆனால் இப்போ கேது அங்கே தான் இருக்கிறார். ஆனால் குரு பார்க்குறார். குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ பார்க்கும் பொழுது உங்களை பொறுத்தவரையிலையும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா குரு பார்த்துட்டார். அப்போ கணவன் மனைவி கருத்து வேறுபாடு விலகும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நண்பர்கள் நல்ல ஒரு அனுசரணையாக இருப்பாங்க. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கு நன்மையாக இருக்கக்கூடிய காலகட்டம். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. முதல்ல பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம். அடுத்தது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. பாக்கியங்கள் இது நாள் வரைக்கும் சனி பார்த்து பாக்கிய தடைகள் ஏற்பட்டது. தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்தது. இப்போ இனி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பயப்பட தேவையில்லை. வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். தந்தையால் பிரச்சனைகள் நடந்தது, அனுகூலமான ஒரு சூழல். மற்றபடி ஒன்றும் குறையில்லை. 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இப்போ 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்குதல், எல்லாம் லாபமயம் அப்படின்னு சொல்லணும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். உங்களுக்கு சனி 12ல் இருக்கார். செலவினங்கள் ஏற்படும். சுப செலவும் இருக்கும், அசுப செலவும் இருக்கும். இந்த 2ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார்.
அப்போ பண வரவு இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம், தட்டுப்பாடுகள் இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்து பேசுங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த 6ஆம் இடத்து அதிபதி சூரியன் உச்சமடைந்து 2ல் இருந்து சனி பார்வையில் இருக்கிறதால எதிரிகளால் தொல்லை ஏற்படும், குடும்பத்தில் கடன் காட்சிகள் பிரச்சனை ஏற்படும், உங்கள் வாக்கு பிரச்சனையால் சில பிரச்சனைகள் வரும். அதனால் குடும்பத்துலேயும் சரி, வெளிவட்டார பழக்க வழக்கிலும் சரி, எங்கேயும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பேசுகிறீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை. மற்றபடி உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான காலகட்டம். குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், விழிப்புணர்ச்சியாக இருக்க வேண்டும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும், அது நல்ல தகவல். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி பெருமாளை சேவியுங்கள், முருகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.